ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலுண்டு வினை இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி மகாகந்த சஷ்டியோட கடைசி நாள். அதனால் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, ஃபஸ்ட்டு போய் என் செல்லக்குட்டீஸ் என்னோடய செடியெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போய் நின்று பார்த்து அந்த குளிர்ந்த காற்றோட அந்த காக்கா அதெல்லாம் கரைஞ்சிட்டு அப்படியே நல்லா அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து அப்படியே வாசலில் கோலம் போட்டுட்டு இன்றைக்கி சஷ்டியோட கடைசி 6வது நாளான சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாளில் தான் நான் விரதத்தை தொடங்குகிறேன். எல்லோரும் 6 டேஸு விரதம் வைப்பாங்க. நான் இந்த கடைசி ஒரு நாள் தான் தண்ணி கூட குடிக்காமல் அந்த மாதிரி விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி இருப்பேன் ஃபுல் டே. இந்த விரதம் எதுக்காண்டி இருக்காங்க அப்படின்னா, மெயினாக குழந்தை வரத்துக்காக, திருமண தடை, வேலை வாய்ப்புக்காண்டி, அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்காண்டி, அப்புறம் கடன் பிரச்சனை, நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காண்டி அந்த மாதிரி இதுக்காண்டிலாம் இந்த விரதம் வைக்கிறது. அதுக்கு இன்றைக்கி அப்படியே குளிச்சுட்டு என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிஞ்சு நாளைக்கு எங்கள் ஐயன் முருகனுக்கு திருக்கல்யாணம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக விரதத்தினால மா இலை தோரணம்லாம் கட்டி பூஜை பொருட்கள் எல்லாம் நீட்டாக கழுவி எடுத்து அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு படையலுக்கு இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஒரு சைடு பை சைடு வச்சுக்கிட்டாச்சு. இந்த விரதம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நம்ம மனசார முருகன்கிட்ட வேண்டி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவரை ஒரு குழந்தையா நினச்சி அவருக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ண அலங்காரம் பண்ண தோணுதோ, அவருக்கு எப்படிலாம் நம்ம கும்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கும்பிட்டு மனமுருகி வேண்டினாலே அந்த முருகர் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வேண்டினதை நிறைவேற்றி கொடுப்பாரு. சோதனையை கொடுத்தாலும் நம்ம கூடயே இருந்து அந்த விஷயத்த நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இருக்காமல், எனக்கு பிடிச்ச விதத்தில், எனக்கு தெரிந்த விதத்தில் நான் ரொம்ப மனசார முருகருக்கு விரதம் வச்சு நான் அவரை வணங்கிக்கிட்டு வர்றேன். எனக்கு அந்த மாதிரி சக்ஸஸும் கிடச்சிருக்கு. அதனால் நான் நம்புகிறேன். அவருக்கு பிடிச்ச செவ்வரளி பூ இதில் என்னென்னா, நான் கடையில் கெட்டினதை வாங்கினதை விட என் கையால் நானே தொடுத்து அதை மாலையாக அவருக்கு கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி எனக்கு கிடைச்சது. நான் வாங்கி அவருக்கு செவ்வரளி மாலையும் கட்டி எங்கள் ஐயனுக்கு போட்டேன். இது போக வெத்தலை விளக்கு எல்லாம் ஏற்றி அன்னைக்கு விரதத்தை சூரசம்ஹாரம் பார்த்துட்டு திரும்பவும் குளிச்சுட்டு ஒரு 9 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணி எங்கள் ஐயனை குளிர் வச்சுட்டு அவரை அந்த ஆக்ரோஷமாக அந்த சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு அவரை குளிர்விக்கணும்னு சொல்லி கடலில் நீராடி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுபோல் நானும் 9 பொருட்கள் வச்சு அவருக்கு அழகாக அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்படி தான் என்னோடய பூஜை நிறைவடைஞ்சது. இந்த மாதிரி தான் நான் விரதம் வைப்பேன். எங்கள் அப்பனை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கார், கண்ணி பற்றும் போல். இப்படி தான் என்னோடய பூஜை முடிவடைந்தது. எல்லாரும் நம்பிக்கையோட விரதம் இருங்க. விரதம் இருக்க முடியாதவங்க நம்பிக்கையோட ஐயனை வணங்கி அருள் பெறணும்னு நான் எல்லாருக்காண்டியும் வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும்னு சொல்லி எம்பெருமான் முருகனை வேண்டிக்கிட்டு மனசார எல்லாருக்காண்டியும் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி வேண்டியதை வேண்டியவாறே தரும் முருகனை மனசார நினச்சி அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களால் முடிஞ்சதை எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. நன்றி.